உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். கௌதம், பயமா இருக்கு. உங்க சித்தி சும்மாவே என்னை வீட்டுக்கு வந்தா திட்டுவாங்க வேலை விஷயமா. இப்போ பார்த்தா என்ன நடக்க போகுதோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். காய் செல்லும் உன்னையே அவங்க திட்ட போறாங்க. இனி நீ தான் அவங்கள திட்டணும். இது உன்னோட வீடு. முன்னாடி திட்டிருப்பாங்கன்னா யாரு என்னன்னு தெரிஞ்சிருக்காது. நீனு இல்ல, என்ன தேடி யார் வந்தாலும் திட்டதான் செய்வாங்க. இனி ஒண்ணு திட்ட மாட்டாங்க. வீடே அநியாயத்துக்கு அமைதியா இருக்கு. சரி, கூப்பிட்டுலாம் அவங்கள. அவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும்ல. சுகு, சுகு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு கௌதம். ஒருவேளை வீட்டை விட்டு என்ன வெளியே போன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு கௌதம். காயுமா, எதுக்கு பயப்படுற? இனி நீ பொண்டாட்டி. உன்னை யாரும் வந்து சொல்ல விட்டுருவானா இல்ல சொல்லிடுவாங்களா அவங்க? சொல்லட்டு பாப்போம். சொல்றவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. முதல் இவங்க எல்லாம் வீட்டுல சாப்பாடு போடுறதே சரி போனா போகுதுங்கிற ஒரு ரீசனுக்காக தான். உன்னை யாராவது சொன்னாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது. நீ தான் இங்க அவங்கள அதட்டணும், அவங்க ஒண்ணு அதட்டக்கூடாது. ஷோ, எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியலையே. முதலே சுகுட கல்யாணம்னு சொல்லியிருந்தா ஆலத்தி தட்டுல ரெடி பண்ணிருப்பா. சரி, சர்ப்ரைஸா இருக்கட்டுமே வந்தா ஆளையும் காணும். ஒரு ஷாப்பிங் எதுவும் போயிட்டாங்களா? ஏய் சுகு, அத்தா வந்துட்டியா? டைனிங் ஹால்ல தான் என்ன செட் பண்ணிட்டு இருக்கேன். வா, உனக்காக தடபுட சமையல் பண்ணிருக்கேன். பாயசம் கூட நான் தான் வச்சேன். இங்க வா, உன்னவே சாப்பிடலாம். சாப்பிடலாம் சுகு. நீங்க வா, முடிஞ்சா சித்தி வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. ஒருத்தங்க முக்கியமானவங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்ல, இங்க வந்து பாரு. என்ன கௌதம் சாப்பிட? என்ன கௌதம், இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணு புரியல. இவளை எதுக்கு கூட்டிட்டு வந்த? மாலையும் கழுத்து மாதுமா? ஏய், எதுக்கு வந்த நீங்க? என்ன கௌதம்? என்ன சுகு, சாக்காவன் பார்த்தா திட்டுறேன். திட்டக்கூடாது. காயு என் ஒய்ஃப். இவ்வளவு நாள் பேசின வச்சா அது வேற. இனி அவன் என்னோட ஒய்ஃப். ஒய்ஃபுக்கான மரியாதை நீ கொடுத்தே ஆகணும். இப்பதான் ஹாஃப் அன் முன்னாடி தான் எனக்கும் காய்க்கும் கல்யாணம் ஆச்சு. என்ன கௌதம் சொல்ற? கல்யாணம் ஆயிட்டா? ஏய், என்ன நடக்குதுங்க? அவங்க வீட்ல ஏதோ மாப்பிள்ளை பாத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலை வேண்டான்னு போனா. இப்போ என்னடா நீ கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருக்கேன்னு சொல்ல? இதெல்லாம் செல்லாது. இதெல்லாம் செல்லவே செல்லாது. ஏய், என்னடி ஏமாத்துன? அத்தனை என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்ச? ஏய், பணத்துக்காக தானடி இவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உனக்கு எவ்வளவு வேணும்? என்ன வேணும்? வீடு வேணுமா, கார் வேணுமா, காசு வேணுமா? என்ன வேணாலும் சொல்லு, நான் கொடுக்குறேன். என் கௌதம் எனக்கு விட்டு கொடுத்துரு. எனக்கு அவருக்கு கல்யாணம் பேச்சு வீடு ஓடிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியல? தெரிஞ்சுட்டு இப்படி பண்ணிருக்கே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இங்க எல்லாம் நீ இருக்க கூடாது. ஒழுங்கு மாதிரி நான் வீட்டுக்கு கிளம்பு. நான் நினைச்சது சரியா போச்சு. ஏய், அடிக்கடி வீட்டுக்கு ஆடிட்டு வருவியே. இவ்வளவு நாள் ஆச்சு. ஆபீஸ்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் வீட்டுக்கு வந்தது கிடையாது. வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்றது கூட கிடையாது. வீட்டுல இருக்க முடியவன வந்து பெட்ரூம் வரை வந்து பேசிட்டு இருக்கும்போது நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது வலைய போட்டு அவன் இழுப்பேன்னு. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பணம் காசுக்காக ஒரு பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கியே. ஏய், சுகு சொன்ன மாதிரி உனக்கு என்ன வேணுமோ தாராளமா எடுத்துட்டு போ. அதுக்கு முன்னால உன் கழுத்துல உனக்கு கட்டியிருக்கிய அதை கழுத்தி வச்சுக்கிட்டு ஒரு பத்திரத்துல உனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துக்கிட்டு உனக்கு என்னன்னாலும் எழுதி வாங்கி எடுத்துட்டு போயிட்டே இரு. சீ, ஆனா நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பொண்ண மாதிரி பொண்களால தான் நாடே கெட்டு போய் கிடக்குது. அவனுக்கு ஏற்கனவே இவ்வளவு பேசி வச்சிருக்கு உனக்கு தெரியலடி? தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சம்மதிச்சிருக்கேனா அப்ப எப்பேற்பட்டவள நீ இருப்ப? என்னப்பா கௌதம் இப்படி பண்ணிட்டேன்? நமக்குன்னு ஸ்டேட்டஸ் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. ஷோ, இப்படி பண்ணிட்டியே. நம்ம கீழே ஒர்க் பண்ற பொண்ணு கூட கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்ன நினைப்பாங்க? ஷோ, பிசினஸ் ஃபீல்ட்ல இதனால நமக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் வரப்போகுது தெரியுமா? ஏமா, உனக்கா புத்தி இல்ல? அவன் தான் ஆம்பளை, உனக்குமா அறிவு இல்ல? என்னப்பா ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு பேசலாம் கூட தெரியுமா? ஏ காயு, நீ வந்த நேரம் எங்க அப்பா வாய் திறந்து பேசாரு பாரு. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ வந்த நேரம் நல்ல நேரம் காயு. எங்க அப்பா என்ன அழகா பேசுறதுங்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆம்பளை, அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், அப்பா அனல் பறக்குதே. என்ன சொன்னீங்க சித்தி? ஸ்டேட்டஸ், அந்தஸ்து இப்பதான் போகுதா? இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே போயாச்சு. 20 வருஷம் முன்னாடி எங்க அம்மா உடம்பு முடியலங்கிற ஒரு ரீசனுக்காக அப்பா சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க பேச வைக்கிறீங்க. இந்த வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தவங்க தானே இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சாகுற கண்டிஷன் ஆகணும்னு கை விட்டுட்டு இவங்கள அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க தானே நீங்க எல்லாம் அந்த ஸ்டேட்டஸ் பத்தி பேசுறீங்க இல்ல? இவ்வளவு நேரம் உங்களுக்கு பேச சான்ஸ் கொடுக்கணும்ல. அதாவது உங்க மனசுல என்னெல்லாம் இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. அதான் சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருந்தேன். இன்னும் நான் சொல்றத நீங்க கேட்கணும். இது என்னோட ஒய்ஃப் மட்டும் இல்ல, இவன் என் லைஃபும் கூட.
இனி இந்த சொத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே காவி பேர்ல தான் நான் மாத்த போறேன். உங்களுக்கு விருப்பம்னு இருந்தா இந்த வீட்டுல இருங்க, இல்லையா தாராளமா கிளம்பி போயிட்டே இருங்க. அது எப்படி கொஞ்சமும் கூச்சநாச்சம் இல்லாம, நீங்களும் ஒரு பொம்பளை தானே, கல்யாணம் ஆகி முத வீட்டுக்கு வந்திருக்கோம், வீட்டுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு தாலியை கழுத்தி வச்சுட்டு போன்னு சொல்றீங்களே, சி வெக்கமா இல்ல? பொண்ணுங்க தான் என்னைக்கும் பொண்ணுக்கு எதிரின்னு சொல்லுவாங்க. சுகு, நீ யாரும் என்ன புரிஞ்சு போய் நினைச்சா நீயும் அதே மாதிரி பேசல. என்ன சொல்றதுக்கு, நீ சேர்ந்தவங்களோட புத்தி அப்படி. நம்ம நல்ல இடத்துல சேர்ந்தா நமக்கு நல்ல மைண்ட் தாட் வரும், கெட்டவங்க கூட சேர்ந்தா அவங்களோட வைப்ரேஷன் நமக்கு வரும். இங்க பாரு, நீ இன்னைக்கே வீட்டுக்கு கிளம்பிடு. இவங்க கூட சேர்ந்த உன் மைண்ட் எல்லாம் ஸ்பாயில் பண்ணி உன்னை வாழ்க்கையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுருவாங்க. சுகு, தயவு செஞ்சு சாயந்தரம் கிளம்பிடு. நான் கிளம்பணுமா? நான் எதுக்கு கிளம்பணும்? இவனா இவன் அனுப்புங்க தா. என்னத்தா, நான் உலகம் நாங்க வந்து உனக்காக 2 மாசம் ஆயிருக்கேன். நேத்து வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது. அது இல்லாம இவ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இங்க பாரு, நீ ஏதோ எனக்கு ஏதோ விளையாட்டுக்கு பண்றேனே மனசுக்கு தோணுது. தயவு செஞ்சு இவளை அனுப்பி வை. நான் அம்மா அப்பா எல்லாத்தையும் வர சொல்றேன். சாயங்காலமே நம்ம வீட்டுல கூட நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். ப்ளீஸ். ஏய் சுகு, உனக்கு அறிவுங்கிறதே இல்லையா? இதான் என் பொண்டாட்டி, என் லைஃப்னு சொல்லி இன்ட்ரோ பண்றேன். நீ என்னமோ வீட்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம இன்னும் கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு பேசுற. எனக்கு நீங்க இருந்தா மைண்டே அப்செட் ஆயிடும். காயு, வா ரூமுக்கு போலாம். இவங்கள்ட்ட பேச வேண்டியது பேசியாச்சு. இவங்களுக்கு இவ்வளவு பேசினா போதும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் அங்க விருப்பம் இருக்குதோ இருங்க, விருப்பம் இல்லாத தயவு செஞ்சு கிளம்பி போயிட்டே இருங்க. அத்தை, இப்படி பண்றேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா போயிடுவா. என் வாழ்க்கையை கெடுக்க என்ன செய்வேன்? நல்லாவே இருக்க மாட்டா, உருப்படவே மாட்டா. சரி விடு சுகு, அவன் தான் ஆரம்பத்திலே உனக்கு பிடிக்கலன்னு தானே சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையும் தேர்ந்தெடுத்துக்கிட்டான். இன்னும் நம்ம அதையும் பேசி வீண் பிரச்சனை பண்ண வேண்டாம். இங்க பாரு, அவங்க 2 ரிசப்ஷன் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணணுமா? ரொம்ப முக்கியம் தான். இப்போ நேத்து வந்தவ, அதுவும் நம்ம ஆபீஸ்லயே குப்பை கூட்டிட்டு இருந்தவ, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவான். இவளை நான் பந்தியில உட்கார வச்சு நல்ல சாப்பாடு போட்டு ரிசப்ஷன் நடத்துவேன். இன்னி பாருங்க, ஒரு வாட்டை துண்ட கண்ணு துணிய கண்ணு ஓட வைக்கல, ஓட்ட பப்பேன். இதுக்கு நான் 2 மாசமா இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். சுகு, அழாத. உடனே நான் சொன்னேன் காலையே தலையா, அவனை வெளியே போக விடாத, எல்லாம் பேச வேண்டியதை பேசினா எங்க கேட்கற நீ? இப்ப பாரு என்ன ஆயிருக்குன்னு. என்ன பண்ணன்னு எனக்கு புரியல. ஆனா அவளை இங்க வாழ விடக்கூடாது, வாழ விட மாட்டேன். இங்க பாரு சுகு, அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. யோசி, இவளை எப்படி வெளியே விரட்டணும் யோசி. இங்க பாரு, எனக்கு எப்படியும் உங்க 2 பேத்துக்கு நடக்கிற சாந்தி முகூர்த்தத்தை நடக்க விடாம பண்றது என்னோட வேலை. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ என்ன பேசுவியோ எடுப்பியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் நான் அவனை என் சாந்தி முகூர்த்தம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீ அவனை எப்படியாவது கூப்பிட்டு நீ பேச வேண்டிய விஷயத்த பேசிடு. என்ன புரியுதுல? ஆமாத்த, அழுதா எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளை சும்மா விட மாட்டேன். நீங்க சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்துங்க. என்ன பண்ணணுமோ நான் பண்றேன். காயு, ரொம்ப அழகா இருக்க. இந்த சாரியில என்ன அழகு தெரியுமா? தேவதை மாதிரி இருக்க. இந்த சாரி நான் உனக்கு எப்போ எடுத்த தெரியுமா? அந்த முத ப்ரப்போஸ் பண்ண பத்தியா? அப்போ ஈவினிங் ஜவுளி கடை ஓப்பனிங் அங்க போயிருக்கும் போது பார்த்த உடனே இந்த சாரி நம்ம காய்க்கு ரொம்ப நல்லா இருக்குமேன்னு எடுத்தது. உனக்கு ஆக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது மட்டும் இல்ல, நிறைய புடவை இருக்கு. அம்மாவுக்குள்ளது நிறைய கட்டாத புடவை நிறைய இருக்கு. அதுக்கு நான் அம்மாவுக்குள்ளது பிளஸ் தரேன்னு நினைக்காத. சென்டிமெண்டா சில புடவைகள் இருக்குல்ல, அதெல்லாம் உனக்காக நான் பத்திரமா வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம நாளைக்கு கோயில் போயிட்டு ஷாப்பிங்லாம் போயிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம். காயு, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல ஏதோ சாதிச்ச மாதிரி எனக்கு இருக்குது. சத்தியமா நினைச்சே பார்க்கல எனக்கு நம்ம கல்யாணம் நடக்கும்னு. இனி நான் தான் உன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டி. இனி நீ சொல்றதுதான் நான் கேட்கணும். நான் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். நல்லா வச்சு செய்யணும். என்ன காயு? காயு, ஏன் காயு முகத்தை அப்பாவியா வச்சிருக்க? ரொம்ப கியூட்டா இருக்க தெரியுமா? காயுமா, எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். என்ன வீடு ஞாபகமா இருக்கா? திடீர்னு நம்ம எதிர்பார்க்கல, தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துட்டான்னு யோசிக்கிறியா? வேற என்ன வழியே இல்ல நமக்கு. நான் தான் உனக்கு சொன்னேன் இல்ல காலையிலே, எதையும் யோசிக்காத. லைஃப் இதுவும் கடந்து போகும், போயிட்டே இருக்கும். ஒரு குழந்தை குட்டி நானா கண்டிப்பா வீட்டுல நம்ம அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே உங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்க அண்ணி தான் கொஞ்சம் ஓவர், அவங்க மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம், எல்லாரும் நம்ம ஒரே வீட்டுல கூட இருக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு பெரிய ஃபேமிலி இருக்கணும் ரொம்ப ஆசை. I love you காயு, I love you so much. காயு, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. நான் சாதிச்சிட்டேன் தான் சொல்லணும். காயு, சீக்கிரமாவே ஒரு ட்வின்ஸ் பெத்துக்கணும். கௌதம், நான் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களோட சந்தோஷம் எல்லாமே எனக்கு புரியுது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையோட முதல் நாள். இருந்தாலும் மனசுக்குன்னு சந்தோஷம்னு இருக்கணும்ல. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காத என் வாழ்க்கையில் நிறைய நடந்துட்டு, வீட்டில் எல்லாத்துக்கு முன்னாடியும் கல்யாணம், அப்புறம் கோயிலில் வீட்டில் வந்து திட்டு வாங்கினதெல்லாம் என் மனசில் என்னமோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்குது.
என் மனசு இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும், நான் கொஞ்சம் செட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே. புரியுதுல கௌதம்? எனக்கு புரியுது காயு, எனக்கு தெரியாம இருக்கு. எனக்கு கூட அக்கா தங்கச்சி புறக்காட்டாலும் புரியும், எனக்கும் புரியும் பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ். நான் எதுவுமே எனக்கு எதிர்பார்க்கல. நீ இங்க நீ சொன்ன மாதிரி செட் ஆகணும், உன் மனசு சந்தோஷம் ஆகணும், அது போதும் எனக்கு. அது வரைக்கும் நான் உன்னை எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். கௌதம், கௌதம், கௌதம் தப்பா எடுத்துக்காதப்பா. நீ வேணா என்ன அம்மாவா நினைக்காம சித்தியே நினைச்சிருக்கலாம். ஆனா நான் உன் பையனா தான் என்ன பாக்குறேன். கௌதம், கல்யாணம் உங்களுக்கு எப்படி நல்ல நேரம் பார்க்காம தான் கல்யாணம் நடந்திருக்கும். மற்றபடி உள்ள விஷயங்களாவது நல்லபடியாக நல்ல நேரத்தில் நடக்கட்டுமே தான். அதுக்கு தான் கதவு தட்டினேன். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, உன் தம்பி காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. நம்ம குடும்பத்தில் நடந்த முதல் கல்யாணம், அதுவும் பெரியவங்க இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன். எந்த நேரத்தில் எப்போ கல்யாணம் நடந்தது யாருக்கு தெரியும்? சரி, ஏதோ இதில் கல்யாணம் நடந்துட்டு மற்றபடி உள்ள விஷயங்களாவது நல்ல நேரத்தில் வரணும். ஏன்னா இன்னும் நம்ம குடும்பம் வாழையடி வாழையாக சிரிக்கணும். அதுக்கு நல்ல நேரம் நல்லா பார்த்து தான் பண்ணணும். அதுக்கு தான்ப்பா சொல்கிறேன். என்னாச்சு? இது எப்பவும் நமக்கு அகைன்ஸ்டாக தான் பேசும். எனக்கு என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. சரி, கல்யாணம் ஆகிட்டல, அவங்க சொல்கிறதும் சரிதான். கல்யாணம் தான் நல்ல நேரத்தில் நடக்கலை. நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களாவது நல்ல நேரத்தில் நடக்கும்னு நினைக்காங்க. பெரிய விஷயம் தான். கடவுள் தான் உங்கள் மனசை மாற்றிருக்காங்க, நல்ல புத்தியை கொடுத்துருக்காங்க. கடவுள் இல்லை, காயு வந்த நேரம் உங்களுக்கு நல்ல புத்தியும் வந்துருக்கு போல. சுகு, நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுமா, நான் அடுப்பில் பால் வச்சேன், பார்த்துட்டு வரேன். அத்தா, என்னத்தான் இப்படி பண்ணிட்டேன்? உண்மையிலேயே பண்ணி என்ன லவ் பண்ணலையா? உன் மனசுல ஒரு சின்ன இடத்துல கூட நான் இல்லை. உண்மையே சொல்லு. அவ தானே உன்னை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சா? சொல்லு, எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போற ஆளே கிடையாது. சுகு ப்ளீஸ் புரிஞ்சுக்க. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே உனக்கு சொல்றேன்ல, உன்னை லவ் பண்ணல. நீ கேட்காம ஆசை வளர்த்துக்கு அதுக்கு நான் என்ன பண்றதுக்கு? இந்த பாரு, உன்னை நல்ல ஒரு ஃப்ரெண்டா நினைச்சிருக்கேன். அவங்க கூட சேர்ந்து வீணா கெட்டு போகாத. நீ நல்ல பொண்ணு சுகு. நீ அத்தை மாமா வர சொல்லி கிளம்பும் போதுல இங்க இருந்தா அவங்க உன் குணத்தை மாத்திடுவாங்க. நான் ஒரு சின்ன குழந்தை கிடையாது அடுத்தவங்க பேச்ச கேட்டு ஆடுறதுக்கு. எனக்கு புத்தி இருக்குது. அத்தா, உனக்கு நேத்து நடந்தது எதுவுமே சுத்தமா ஞாபகம் இல்லையா? இல்ல நடிக்கிறியா? நேத்து நான் ஒரு நாள் ஸ்டே பண்ணிருந்தேன் தெரியுமா? இங்க பேசுனது நல்லா இருக்காது. நான் இதுக்குதான் இந்த விஷயத்தோட காலையே பேசணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ போய் என் மனசுல இடியை இறக்கிட்டேன். வா, உன்னை பேசாம இருக்கவே முடியாது. கண்டிப்பா இதை சொல்லியே ஆகணும். இது என்ன என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. 2 சிங்கிள் ரூம் வேணும். 2 days இருப்போம். சார், சாரி சார், ஒரே ஒரு ரூம் தான் அவைலபிள். அதுவும் டபுள் ரூம் தான் இருக்குது. இந்த மீட்டிங் அடிக்கடி அரேஞ்ச் பண்ணுறதுனால வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. அதனால் ரூம் மேக்ஸிமம் இருக்காது. நீங்கள் வர இருந்தால் 1 வீக்குக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இங்கே அவைலபிள். இப்போதைக்கு ஒரு ரூம் தான் இருக்குது. அதுவும் ஒருத்தங்க கேட்டுட்டு போயிருக்காங்க, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. இல்லை மேடம், ஒரு ரூம்னா வேண்டாம். இங்கே நியர்பை ஏதாவது ஹோட்டல் இருக்குதா? என்ன சொல்கிறேன், எனக்கு இங்கே தான் ரூம் வேணும். இங்கே தான் 3rd floorல எனக்கு மீட்டிங் இருக்குது. இங்கே இருந்தால் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இங்கே வந்தது. வேற எங்கேயும் என்ன கடந்து அறிஞ்சிருக்க முடியாது. இல்லை மேடம், 2 ரூம் இல்லையா, ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான். அப்படின்னா இப்படி பண்ணலாம் மேடம், நீங்கள் வேணால் அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்க. நான் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் நான் அங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன். நீ அதெல்லாம் ஒன்றும் ஆணி பிடுங்க வேண்டாம். இருக்கிற ரூமை புக் பண்ணு. அதுவும் யாராவது புக் பண்ணிட்டா அப்புறம் அவ்வளோதான். புக் பண்ணு முதல்ல. ரூமுக்கு வெளியே நம்மளை தங்க வச்சுருவாங்க போல இருக்கே. இவங்க கூட வந்தா அதானே நடக்கும். சரி, வேறு வழி இல்லை. 2 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பொம்பளைங்க சேஃப்டி தான் முக்கியம். என்ன யோசிச்சுட்டே இருக்கேன்? நீ யோசிச்சுட்டு இருக்க கேப்ல வேற யாராவது ரூம் புக் பண்ணிடுவாங்க. ஷோ, இங்க பாருங்க, ஸ்னேகா பேர்ல ரூம் புக் பண்ணுங்க. நான் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விடுறேன். ஆமா, என்ன யோசிச்சுட்டே இருக்க? பாத்துட்டே இருக்க. லக்கேஜ்ல ஏறு, உங்க அப்பா எடுத்து வைப்பான். எடுத்து கொண்டு போய் ரூம்ல. உனக்கு என்னதான் பிரச்சனை? பாத்துட்டே நிக்க, யோசிச்சுட்டே நிக்கிற. இந்த லக்கேஜ் அந்த செல்ஃப்ல கொண்டு வை. இல்லை மேடம், அதுக்கு இல்லை, எனக்கும் டயர்டாக இருக்குது. அதான் பக்கத்தில் ஏதாவது ரூம் இருந்தால் நான் பார்த்துட்டு வரட்டுமா? நீங்கள் ஃபோன் பண்ணால் ஓடி வந்துடுவேன். நீ ஓடியும் வர வேண்டாம், நடந்தும் வர வேண்டாம். இந்த ரூம்ல 2 பேரும் ஸ்டே பண்ணிக்கலாம். அதனால எனக்கு ஒரு ஆட்சேபம் இல்ல. என்ன கோட்டை விடாம தூங்கணும், அவ்வளவுதான். இல்லை மேடம், பரவாயில்ல, நான் வெளியே ரிசப்ஷன் தங்கிக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க. ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. பேக் வச்சுட்டு கொஞ்சம் வெளியே ஏறி, இன்னும் 1/2 hourல மீட்டிங், நான் போய்க்கிறேன். அதுவரை நீங்கள் ஸ்டே பண்ணிக்க, சரியா? மீட்டிங் முடியாது 4 மணிக்கு ஆகும். 4 மணிக்கு நல்லா தூங்கி எழுந்திரிச்சுக்கோ. அதுக்கப்புறம் எனக்கு பெட்டை கொடுத்துடணும், ஓகேவா? நான் குளிச்சு ரெடி ஆகணும். அதுவரையும் கொஞ்சம் வெளியே நில்லு. நீ ரொம்ப நல்லவன், ஜென்யூன் பர்சன். உன்னை கண்டிப்பாக நம்பலாம். எனக்கு எந்த ஆட்சேபம் கிடையாது. 5 years க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனே சீப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். 5 years பழவனவங்க கூட சீப்பாக நடந்துக்கிற இந்த காலத்தில் நீ நினச்சா அன்றைக்கி நான் என்னாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இல்லை, என்னை சேஃபாக செக்யூராக ஃபீல் பண்ணேன். அன்றைக்கி நான் கொண்டு வீட்டில் என்ன சேர்த்தேன். உன்ன மாதிரி ஒரு பாடி கார்டு தான் எனக்கு தேவை. அதனால இந்த ரூமில் நீ ஸ்டே பண்ணுறதுனால எனக்கு எந்த இதுவும் இல்லை. இந்த ரூம் நீங்களே எடுத்துருக்கீங்க? பக்கத்து ரூம் தான். என் பேர் டீனா. நீங்களும் மீட்டிங் தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. என்னோட டேடி மீட்டிங்காக தான் வந்திருக்காரு, ரெடி ஆகிட்டு இருக்காரு. I am from USA. நீங்க? நாங்கள் கொடைக்கானல்லேருந்து வந்திருக்கோம். ஓகே,
கொடைக்கானலா? எனக்கு நிறைய உங்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும் கொடைக்கானலை பத்தி. டாடி போனதுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். போர் அடிக்கும்னு நினைச்சேன். நல்ல வேலை கம்பெனிக்கு ஆள் கிடைச்சிருக்கு. நீங்க பார்க்க கிருத்திக் கிருஷ்ணன் மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் என்னோட பேர் டீனா. உங்க பேரு? உங்க போன் நம்பர் கொடுக்குறீங்களா? அப்பா போனதுக்கு அப்புறம் கால் பண்றேன். நீங்க என்னோட ரூமுக்கு வாங்க. இல்லையா நான் உங்க ரூமுக்கு வரேன். பேசிட்டே இருக்கலாம். முன்னாடிலாம் பசங்க பொண்ணுங்களை ரேக்கிங் பண்ண காலம் போய் இப்ப பொண்ணுங்க பசங்களை ரேக்கிங் பண்ற அளவு வந்துச்சு. ஒரு பையனை கூட சேஃப் இல்ல. மூஞ்ச மோர கட்டையும் பாரு. நம்பர் வேணுமா? நம்பர் என்ன நம்பர் வேணுமோ? ரொம்ப அவசரமா அடிக்கனா 100 கடிங்க, சீக்கிரமே வந்துருவாங்க. ஏய் என்ன உனக்கு? உங்க அப்பா வெளியே போகும்போது உனக்கு போர் அடிச்சா இந்த ஹோட்டல்ல சுத்தி வா. இல்லையா படுத்து தூங்கு. அதை விட்டுட்டு யார் ரூமுக்கு நீ வரையா, ஓ ரூமுக்கு நான் வரேன்னு கேக்குறேன். கொஞ்சமா உனக்கு வைக்கல? தப்பா ஒன்னும் கேட்கலையே மேடம். உங்க ஹஸ்பண்டா? சும்மா பேசிட்டு இருக்கதான் சொன்னேன். நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க போல இருக்கு. ஓகே சாரி. இது புருஷனா? ஓ கடவுளே. விஜய் இங்க பாரு, நான் வர்றது வர ரூம்ல பேசாம தூங்குறேன். வெளியே எங்கேயா போய் யார்ட்டே பள்ளி அடிச்சு பேசிட்டு இருந்தேன். நடக்கிறதே வேற. நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உன்னையெல்லாம் நம்ப முடியாது. நீ சும்மா இருந்தாலும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க சும்மா விட மாட்டாளுங்க. நீ உள்ள போ, நான் பூட்டி கீழே கொண்டுட்டு போறேன். நான் வர நேரம் திறந்துக்கலாம். ஐயோ இல்ல பரவாயில்ல மேடம், நான் எங்கேயும் போக மாட்டேன். ரூம்ல தான் தூங்க போறேன். அது பாவம் சின்ன பொண்ணு பேசுறதுக்கு கூப்பிட்டா. பேச கூப்பிட்டா பல்ல காமிச்சிட்டு போயிருவியோ? நீ என்னோட ஸ்டாஃப், மைண்ட்ல வச்சுக்கோ. சரி நீ உள்ள போ, நான் பூட்டி கீழே கொண்டுட்டே போறேன். அப்பதான் நான் ரிலாக்ஸா மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியும். டைம் ஆகுது, உள்ள சீக்கிரம் போ. பூட்டி சாவி கொண்டுட்டு போறேன். இனி ஏவ வந்து உன்கிட்ட பேசுறேன், நானும் பாக்குறேன். வந்துட்டாளுங்க. வாக்கிங் எவ்வளவு தூரம் நடந்திருக்கோம்? இந்த கொடைக்கானலே அதுவும் ராத்திரி நேரத்துல வாக்கிங் போற ஜந்து நம்மளாதான் இருப்போம். வாக்கிங் எப்போ போனா என்ன? காலையில எனக்கு டைம் இருக்காது. காலையில பாவம் நீயும் தூக்கத்துல இருப்பியா, உன்னை கூட்டிட்டு போகவும் முடியாது. நைட்டுனா நம்ம ரிலாக்ஸா என்னோட ஆஃபீஸ் கதையை உன்கிட்ட பேசவும், நீ வீட்டில் எவ்வளோ கதையை என்கிட்ட சொல்றதும் அப்படி ரிலாக்ஸா நடந்து போகலாம். அதனால நமக்கு நைட்டு தான் பெஸ்ட். போன்தான் நடக்க முடியல, தகுந்ததுப்பா. வீட்ல கூட பாத்திரம் கழுவிட்டே இருப்பேன். முன்னாடிலாம் கண்டினியூஸா ஃபோன் பேசிட்டே பாத்திரம் கழுவி முடிச்சிடுவேன். இப்போ ஃபோன் பேசினா பாத்திரம் கழுவ முடியல, பாத்திரம் கழுவினா ஃபோன் பேச முடியல. ஃபோனை வச்சுட்டு வீட்டை பெருக்கலாம்னா கூட தகுந்தது. நம்ம குழந்தை நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, என் பிள்ளை இல்ல என்னமா நான் ஹைட் அண்ட் வெயிட்டா வர வேண்டாமா? நல்லா ஹெல்த்தி ஃபுட்டோ கொடுத்துட்டு இருக்கேன். சட்டான்னு வளர்ந்து சீக்கிரம் வந்து என்னம்மா தங்கம். இந்த தங்கம் எனக்கா இல்ல உங்க பொண்ணுக்கா? இல்ல என் பொண்ணுக்கு, என் பொண்ணு சொன்னேன். தங்க குட்டி தினம் அப்பா ஒன்று வாக்கிங் கூட்டிட்டு போவேன். உனக்கு என்னெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ சொல்லு, அம்மாட்ட வாங்கி கொடுக்குறேன். நீ செல்ல பிள்ளை, எப்போ வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீ வந்ததுக்கு அப்புறம் அம்மா கழட்டி விட்டுட்டு நம்ம 2 வாக்கிங் போலாம். என்ன பட்டு? இது நல்லா இருக்கே. அப்போ உங்க பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்ன கழட்டி விடுவீங்க இல்ல? அதுக்கு முன்னாடி வரை பொண்ணுக்கு பொண்டாடி தேவைப்படுறா, பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் பொண்டாடி தேவைப்படல. ஏய் அப்படிலாம் இல்லடி தங்கம், பிள்ளை இல்ல. இப்போ ஒரு தங்கம்னு சொன்னீங்க, அது என்னையா இல்ல பிள்ளையவா? அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் சொன்ன தங்கம் என்னோட பொண்ணு, செகண்ட் சொன்ன தங்கம் என் பொண்டாட்டிய. ஒண்ணு நினைச்சா கோபப்படணும்னு நினைச்சா கூட சிரிப்பு தான் வருது. கோபப்பட தோணல. அப்புறம் ஆபீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? புது எம்டி எப்படி? நல்லா பரவாயில்லையா இல்ல பாதியிலே போயிருவாங்களா? அதையும் கேக்குறேன். அவங்கள அப்படியும் எடுத்துக்க முடியல, இப்படியும் எடுத்துக்க முடியல. ஒரு நேரம் அவங்களே கூப்பிட்டு நல்ல அழகா பேசுறாங்க. சில நேரம் நம்மளே போய் நின்னா கூட ஏதோ யாரையோ பார்த்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா விஜய் தான் பாவம், ரொம்ப ரொம்ப பாவம். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கும் மேடம்க்கும் பிடிச்சி கல்யாணம் நடந்தாலும் நடக்குமோன்னு சும்மா ஒரு யூகத்துல சொல்றேன். விஜயா என்னாச்சு? அவங்களுக்குள்ள என்ன ஏதாவது நினைச்சு ஒர்க் அவுட் ஆகுதா? ஆமா மகா, அவங்க 2 பேரும் அடிக்கடி வெளியே போய்க்கிறாங்க. டிரைவர்னா கூட்டிட்டு போறது வேலைதான், இல்லைன்னா நான் சொல்லல. அதையும் தாண்டி சண்டே கூட விஜயை பார்க்காம மேடத்தால இருக்க முடியல. காய்கறி வாங்கணும், ஃப்ரூட்ஸ் வாங்கணும், ஏதாவது வாங்கணும், இல்லை நான் சமைச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டாது போட்ட அன்பு தொல்லை. அதனால ஞாயிற்றுக்கிழமை கூட விஜய் அவங்க வீட்டுல பார்க்கலாம். இந்த மாதிரி 2 ரூம் க்ளோஸா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியா? விஜய் ஒரு வாயில பூச்சியாச்சே, அந்த எம்டி வாயில அத்தமாச்சே, எப்படி எடுத்து கொத்து போகும்? அதான் ஒத்து போகுது. இப்ப விஜயும் வாய் பேசி அந்த அவங்களும் வாய் பேசினா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சிரும். இவர் ரொம்ப சைலண்ட்ல, அதனால பரவாயில்ல. எது அவங்க சொன்னாலும் பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருப்பாரு. எப்படியோ விஜய்க்கு கல்யாணம் ஆனா சந்தோஷம் தான். அவங்களோட ஜோடியா இருந்தா நல்லா இருக்கும்ல. பாவம் அன்னைக்கு நான் தப்பா நினைச்சிட்டேன். நீங்க போட்ட பிளான்ல அவரை நான் தப்பா நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாரி கேட்கலன்னா கூட முடியல. ஒரு நாள் பார்த்து பேசணும். அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போகலாம்.
ஏய் சொல்ல மறந்துட்டேன். அவங்க அம்மா அன்னைக்கே சொன்னாங்க, வாயும் வயிறுமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன், ஏதாவது அவளுக்கு ஆசையா செஞ்சு கொடுக்கணும்னு இருக்குப்பா, ஒரு நாள் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால விஜய் வரட்டும், இன்னும் 2 நாள்ல வந்துருவாரு. இந்த சண்டே நம்ம போகலாம். ஐ ஜாலி 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 நம்ம சாப்பிட போட்டுட்டாங்க. சூப்பரா இருந்த அன்னைக்கு என்ன டேஸ்டா சமையல் பண்ணிருந்தாங்க தெரியுமா? ஐயா ஜாலி. அப்ப இந்த சண்டே சூப்பரா போய் சாப்பிட போறோம். கண்டிப்பா சண்டே போயிடுவோம். இந்த மாதிரி நேரத்துல வீட்டுல பண்ணி சாப்பிட்றத விட யாராவது செஞ்சு கொடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அம்மா தான் சொல்லுவாங்க. ஏய் சொல்ல மறந்துட்டேன், அம்மாவுக்கு கொஞ்சம் சுகர் ஹையானதுனால கொஞ்சம் தலை சுத்திட்டான். அதனாலதான் அண்ணி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த வாரம் வர முடியல அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஒரு 7 மாசம் வரை நான் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வேணா நீங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். என்ன ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்தா கூட போதும். இப்படி ஒரு அன்பான புருஷன், தாங்குற புருஷன் இருக்கும்போது எந்த பொண்டாட்டிக்கும் வேற யாரும் தேவை வேணும்னு சொல்லவே மாட்டாங்க.